நான் சொல்ற இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தையாவது உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷமும் நியூ இயர் வரும்போது ரெசல்யூஷனா வைப்போம். ஒரு வாரத்துக்கு மேல பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் அதை ஏன்டா பண்றோம் சொல்லி விட்டுருவோம். அப்போ நான் இந்த 5 விஷயம் சொல்றேன். இது கண்டிப்பா தேவை. இந்த 5ல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லாம் பண்ணா நல்லதுதான். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரே டைமுக்கு தூங்கி எழுந்துக்கிறது. ஸ்டாண்டர்டா ஒரே டைமுக்கு தூங்குறது, ஒரே டைமுக்கு எழுந்து. அது எத்தனை மணி நான் காலைல சீக்கிரம் எழுந்துக்கோலாம் சொல்ல. எத்தனை மணிக்கு வேணா எழுந்துக்கோங்க, உங்க இஷ்டம். சீக்கிரம் எழுந்தா நல்லது. பட் ஆனால் வந்து ஒரே டைம்ல தூங்கி ஒரே டைம்ல எழுந்துக்கணும். 2வது, பசிச்ச அப்புறமா தான் சாப்பிடணும். எப்போ பசிக்குதோ அந்த பசியை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 70-80% சாப்பிடலாம். 3வது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபாஸ்டிங் இருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு வேணால் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இது ஒரு ஹேபிட்டாக நம்ம உருவாக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் பாடி நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்து தான் வெல்த்து, கரெக்டு தானே? கடைசியாக நம்ம லைஃப்பை க்ரோ ஆகிட்டே இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னா நம்மளுடைய தகுதிகளையும் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது டெய்லி ஒரு 10-15 நிமிஷமாவது புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வைங்க. புக்கு படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பாருங்கள். இந்த 5த்தில் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், படித்து தெரிஞ்சுக்கலாம்.